அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து தாவேக வழக்கறிஞர், பனையூர் அலுவலக நிர்வாகி உள்ளிட்டோர் தற்போது சிபிஐ விசாரணைக்கு 2வது நாளாக ஆஜராகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் அலுவலக உதவியாளர் குரு மற்றும் திருச்சி மண்டல வழக்கறிஞர் இணை ஒருங்கிணைப்பாளர் அரசு உள்ளிட்ட 3 நிர்வாகிகள் நேற்று அந்த விஜயின் வாகனத்தின் சிசிடிவி ஆதாரங்கள் அடங்கிய டிஸ்கை அந்த சிபிஐ அலுவலகத்தில் ஒப்படைத்து 1 மணி நேர விசாரணை மேற்கொண்டதில் இன்று 2வது நாளாக மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி முதல் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்கள் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதி பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் அன்று செயல்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உரிமையாளர்கள் என மேலும் காவல்துறையினர், பணியில் இருந்த காவல்துறையினர் பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த 3ஆம் தேதி பனையூர் அலுவலகத்தில் சென்று அந்த வாகனத்தின் சிசிடிவி காட்சிகளை கேட்டு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் நேற்று மதியத்திற்கு மேலாக பனையூர் அலுவலகத்தின் உதவியாளர் குரு மற்றும் தாவேக வழக்கறிஞர் திருச்சி மண்டல பொறுப்பாளர் அரசு உள்ளிட்ட 3 நிர்வாகிகள் ஒரு பேக்கில் அந்த சிசிடிவி ஆதாரங்கள் அடங்கிய அந்த டிஸ்கை கொண்டு வந்து சிபிஐ அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் 1 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மீண்டும் திரும்பி சென்றனர். இந்நிலையில் 2வது நாளாக அந்த 3 பேரும் மீண்டும் கரூர் சிபிஐ தற்காலிக அலுவலகமான கரூர் சுற்றுலா மாளிகையில் மீண்டும் 2வது நாளாக விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.